இப்போ ஈரோடு தோரில் என்ன ஆகுதுன்னா, திமுக நாம் தமிழர் இயக்கம் நிற்கும் போது நிச்சயமா அதிமுக காரங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ஓட்டு நாம் தமிழர் தான் போகும். பாரதி ராஜாவோட போனார், ஏதோ படம் எடுக்க போனாருங்கிறது உண்மை. பெரியார் அப்படின்ற ஒரு நபர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தவிர்க்கப்பட முடியாத ஒருத்தராக இருக்காரு, ஒரு தத்துவ தலைவராக இருக்காரு. ராஜாஜி தத்துவம் இல்லையா, அவர் குள்ளுக்கு பட்டர் ஆகிட்டாரு, மைனாரிட்டி ஜாதி. ராஜாஜி தத்துவம் இல்லையா, அவர் இன்னும் இந்த பிறப்பு தொழில் பார்க்க சொல்லல. நான் பிராமின் கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ராஜாஜி சப்போர்ட் பண்ண, ராஜாஜியுடைய சிந்தனை படிக்கணும். ஒருத்தர் படிக்க மாட்டாங்க. யார் ஏன் ராஜாஜி நம்பி போறாரு, நான் கல்யாணம் பண்ண போறேன், நீ தயா காப்பாற்றணும்னு என் தோலை, அவங்க யாரையும் நம்பல அனு ஏன் போறாரு. ரெட்டமலை சீனிவாசனையும் ஓமுதூர் ராமசாமி ரெட்டியாரையும் ராஜபாளைய குமார் சார் அவங்க யாரை கொண்டாடுறாங்களா? இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாருமே அவங்களோட காலத்தில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே காரணம் பெரியார் தான் சொல்லிட்டு இன்னைக்கு திமுக எனக்கு சொல்ல விரும்பலைங்க. நான் அதெல்லாம் அதாங்க உலகம். இன்னைக்கு ஆதியிலேருந்து இவங்க ஒரு இதில் இருக்காங்க, மாயையில் இருக்காங்க. தமிழ்நாடு உங்களுக்கு உண்மையை பேசி ஏதாவது பதிவு போட்டால் கீழே ஆபாசமா போடுறாங்க. எதுக்கு நம்ம போடணும்? உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியலாளரும் வழக்கறிஞருமான திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படக்கூடியது ஈரோடு கிழக்கு அதனுடைய சட்டமன்றத்தை இடைத்தேர்தல் தான். திமுக நாம் தமிழர் என்ற 2 கட்சிகள் மட்டும் தான் போட்டிடுறாங்க, மற்ற எந்த கட்சிகளுமே போட்டியிடல. காரணம், எப்படியும் திமுக தான் வெற்றி பெறும், அதனால் ஏன் போட்டியிடணும், இவங்ககிட்ட பணபலமும் இருக்குது படைபலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இது? 2011 2006 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி நடந்தது இல்லையா, அதிமுக ஆட்சி. அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி நடந்தது. 2006 to 2011 தோற்றுட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் முள்ளிவாய்க்கால் சம்பவம்லாம் நடந்தது. இதே கலைஞர் இடைத்தேர்தல் 2-3 இடங்கள் நடந்தது. அவர் போட்டியே போடல திமுக சார்பில். இன்னைக்கு புதுசல்ல, அது மாதிரி கடந்த காலங்கள் நடந்தது உண்டு. இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் அதிமுக போட்டியிடலை, பாஜக போட்டியிடலை. போன பாராளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக அணி, பாரதிய ஜனதா கட்சி அணி, நாம் தமிழர்னு நின்னாங்க. இதில் பல இடங்களில் பாஜக அதிகமான வாக்குகளை வென்றது. அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணம், அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி முன்னெடுப்புனால வென்றது. ஒரு 12% வரைக்கும் அவங்க பெற்றாங்க. இப்போ ஈரோடு தோரில் என்ன ஆகுதுன்னா, திமுக நாம் தமிழர் இயக்கம் நிற்கும் போது நிச்சயமாக அதிமுக காரங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ஓட்டு நாம் தமிழர் தான் போகும். ஆமாம், ஓட்டு போட்டாங்கன்னு இல்லையா, ஒரு சில கடமைகள் இருக்கு இல்லையா. அதில் 100% 2 கட்சி சேர்ந்தவங்க போடுவாங்கன்னு சொல்ல, ஒரு 50% அது போடுவாங்க இல்லையா, போடாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா. நாம் தமிழருக்கு பாஜகவோ அதிமுகவோ ஓட்டு போடணுன்ற எண்ணம் முதல்ல வருமா? எண்ணம் வராதுங்க. அவங்க ஏதாவது ஒன்றுக்கு ஓட்டு போடணும், சுயேட்சை சின்னத்துக்கோ ஏதோ போகும்போது இவங்களுக்கு ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்க இல்லையா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், ஒரு சதவீதம் எழுதுவீங்க, கூடுதலாகுமா இல்லையா நாம் தமிழருக்கு. அதை இவங்க சிந்திக்கலை. அவங்களுக்கு என்னென்னா, நாம் தமிழர் வெற்றி பெறல என்ன பண்ணுறோம், நம்ம எலெக்ஷன் நிற்கணும், ஏதாவது ஒன்று பேசணும், கொஞ்சம் ஓட்டுகளை சேகரிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எப்படியாவது சேகரித்தா நாங்கள் இத்தனை % ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலான்னு தான் இருக்காங்க இல்லையா. இப்போது அவங்களுக்கு இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சி போச்சு தேர்தல் கமிஷனில். இப்படி இருக்கும்போது இந்த இடத்த அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு கூடுதலான ஓட்டு கிடைக்கும். இன்னும் அதிகபட்சம் அவங்க பேசுவாங்க வீராவேசத்தோட. உங்களுக்கு தெரியுதா? அதுதான் சொல்கிறேன். இப்போது பிரபாகரன் படத்தை அவர் இருந்தாரா இல்லையா அன்னு ஒரு சர்ச்சை இருக்குது. இப்போ ஸ்ட்ராங்காக பெரியாரை திட்டிட்டு அவர் பேசுகிறாரு, பிரபாகரன் படத்தோடு நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல. இப்போ அதை எடுத்த படம் கிடையாது, அது அவரே ஒட்டி கிட்டி பண்ணிட்டாருன்னு இப்போ 2 நாளாக வருது. இப்போ நான் சொல்கிறேன், பிரபாகரன் கூட ஆரம்ப கட்டத்தில் யாருக்கு தெரியும், எனக்கும் நெடுமாறத்தான் தெரியும். எப்போ 78லேருந்து 82 இறுதி வரைக்கும் பாண்டிப்பிச்சார் சம்பவத்துக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. என் கூட தான் இருப்பார். நானும் அவரும்
தமிழ்நாட்டில் பார்க்காத சினிமா, சென்னையில் பார்க்காத சினிமா தேட்டர் தமிழ்நாட்டில் போகாத ஊர் கிடையாது. பிரபாகரன் என் கூட தங்கியிருந்தார், நெடுமாறன் சொல்லி. இப்போது நாங்கள்லாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 78லேருந்து 87 வரைக்கும் பிரபாகரன் இங்கே இருந்தார். எங்கே இருந்தார்? தமிழ்நாட்டில் இருந்தார். அப்போ இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்து போடணும்னு ராஜீவ்காந்தி இங்கே கொழும்பு போனார் இல்லையா, அது வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார். பிறகு நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அன்னு பிரபாகரன் சொல்லிவிட்டு அவர் அங்கே இலங்கைக்கு போய் சுதுமலையில் பேசுகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், அதான் முதல் பேச்சு சுதுமலையில் பேசுகிறது. ஏன் ஏற்றுக்கல இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை? நாங்கள் தானே ஒரு பார்ட்டி, நாங்கள் தானே பாதிக்கப்பட்டவங்க. எங்கள் கருத்து கேட்காம நீங்கள் பாட்டில் உங்கள் 2 பேருக்கும் கையெழுத்து போட்டு ஜெயவர்தனாவும் ராஜீவ்காந்தி கையெழுத்து போட்டால் போதுமா? நாங்கள் தானே மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் புறக்கணித்தாங்க. இவ்வளவும் நாங்கள் கூட இருந்திருக்கோம். நாங்கள் ஒரு 87 வரைக்கும் கூட இருந்திருக்கோம். அதே மாதிரி ஆரம்பகட்ட போராளிகள் அப்போ வந்து எல்டிடி கிடையாது, டிஎன்டி தான் ஆரம்பித்தாங்க. தமிழ் நீல் டைகர்ஸ் தான் ஆரம்பித்தாங்க. நாளைக்கு என் பதிவு கூட போட போகிறேன், ஆரம்பகட்டத்தில் போராளிகள் யார் இருந்தாங்கன்னு. எப்போ? 70 80களில் அறியப்படாத நேரத்தில். நாளைக்கு என் மோனூல்லே வருது. இப்படியான நிலையில் இவர் ஒரு பிரபாகரனை கூட நாங்கள் சென்னையில் இருக்கிற நான் இருக்கும்போது ஒரு நாள் கூட இவர் வந்து சந்தித்ததில்லை. அப்போ எங்கேயா ஸ்கூலில் படிச்சிருப்பார் சீமான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு அவர் நாட்டுக்கு போனார், இலங்கைக்கு போனார், இங்கே பாரதி ராஜாவோட போனார், ஏதோ படம் எடுக்க போனாருங்கிறது உண்மை. அந்த படம் உண்மையாக என்ன தெரியணும். இப்போ ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாங்க. சீமான் அவர்களும் மேலுக்கு பிரபாகரன் அவர்களும் ஒன்னா படம் பிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க படம் வந்து இப்போ சர்ச்சையை கிளப்பியிருக்கார் இல்லையா, அந்த நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு அந்த போட்டோகிராஃப் சொல்லியிருக்கார் இல்லையா, அதனால சொல்றேன் போட்டோகிராஃப் சொல்லியிருக்காரு இல்லையா. அதுக்கு பிறகு எங்களுக்கு சந்தேகம் வருது. எனக்கு எப்படின்னா முதல்ல என் சந்தேகம் வந்துருச்சு. இப்போ 2 படத்தை காட்டுறேன், இவர் தானே சொல்றாரு எடிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அது கீழே 2வது படம் வருது. இவர் வந்து இறந்துட்டார், சந்திரசேகரன். இவர் வந்து விடுதலை புலிகளுக்கு பிறகு 92 பிறகு தான் இவர் வரார். நாங்களாம் முன்னாடி இருந்தேன். இந்த தடா சந்திரசேகர் படத்தில் இடையில வெள்ள இருக்கு பாருங்க, தேர்தல் கலக்கும் போதே இந்த அந்த செக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை கேட்டதுக்கு இது வந்து எடிட் பண்ண படம்னு வருது. அது நான் சொல்லலை, வருது. இப்போ சீமான் இருக்கிற படம் இது. திருமாவளவன் ஒரு படம் எடுத்தார். திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ இந்த படத்துல சீமான் இவருக்கு இருக்காரு. அதே மாதிரி திருமாவளவன் விட இவர் உயரம் கம்மி. ஆனா திருமாவளவன் உயரத்துக்கு பிரபாகரன் இருக்கிறார் இல்லையா. இப்படி சந்தேகங்கள் இருக்கும்போது அந்த சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது வந்து யார் படத்தை வந்து வெளியிட்டாங்களோ அவங்க தான் தீர்க்கணும். இப்படி சந்தேகங்களுக்கு எங்களை பொறுத்தவரையிலையும் நாங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், என் ட்வீட் இன்னைக்கு போட்டிருக்கேன். கடந்த 1978 முதல் 87 மார்ச் வரை சகா தம்பி வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்னோடு தங்கிய நாட்களும், பின் அடிக்கடி அவரை சென்னையில் சந்தித்த போதும், ஈழத்தில் 1990, 93, 2000 நான் போனது 3 1990, 93, 2000 நான் போனதெல்லாம் உண்டு. அங்கே தம்பியை காட்டில் கண்டு பேசிய நாட்கள் மறக்க முடியாது. இப்படியான நிலையில் எங்களை போன்று அவரோடு நெருக்கமாக இருந்தவர்களும் நெடுமாறன் போன்ற தலைவர்கள் அமைதியாக அரசியலில் இன்றைக்கு உள்ளனர் என்று நினைக்காமல் இப்படியெல்லாம் புகைப்படங்களை போட்டு தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு கதையை கட்டுகிறார்களே, என்ன அர்த்தம்? இப்படித்தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கின்றது. இவையெல்லாம் வரும் மே மாதம் வரைதான் இந்த மாதிரி பேசுற. இதற்கு சம்பந்தப்பட்டவர்களும் தக்க பதில் வரும்.
நடப்பது நடக்கட்டும், உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு நான் ட்வீட் போட்டிருக்கேன். இதை விட நான் பதில் சொல்ல விரும்பலை. புரியுதா? இப்போ நான் என்ன பிரபாகரன் நெருக்கம்னு தெரியும். தமிழ்நாட்டில் முதல்ல நான் தான் வைகோவுக்கு அறிமுகப்படுத்திட்டு கலைஞருடைய என்னுடைய திருமணத்தில் தான் பார்த்தாரு. எம்ஜிஆர்கிட்ட நான் அழைச்சிட்டு போயிருக்கேன், ஜெயலலிதாவை அழைச்சிட்டு போயிருக்கேன், அப்போ ராஜ்யசபா அதே மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கேன். எங்களுக்கு அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே எங்களுக்கே சந்தேகம் வந்தது. நாங்கள் ஒன்றும் பேசிக்கல, சரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த காலத்தில் ஏதாவது உண்மையை பேசினா, உங்களுக்கு உண்மையை பேசி ஏதாவது பதிவு போட்டால் கீழே ஆபாசமாக போடுறாங்க. எதுக்கு நம்ம அது போடணும்? தகுதி இப்போ அப்போல்லாம் இவங்கெல்லாம் 90 கிட்ஸாக இருப்பாங்க. இப்போ பேசுகிறாங்க இல்லையா, 90ல் இவங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க, 2001 பிறந்திருப்பாங்க. புரியுதா? 2001 பிறந்திருந்தா பிரபாகரன் முள்ளிவாய்க்கால் நேரத்தில் 8, 6, 7 வயசு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும்? அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி நம்ம உண்மையை சொன்னால் பின்னோட்டம் போடுறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் ஏமாத்து வேலை. இங்கே இப்போ அந்த மண்ணு அவர் மண்ணு இங்கே இருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் பார்த்த அரசியலில் நீங்கள் நல்ல தலைவர்கள் கிடையாது, ஒரு பொறுப்பான அரசியலில் ஈடுபட்ட நிர்வாகிகளும் கிடையாது. தனக்கு ஏதாவது பதவி வேணும், ஏதாவது கட்சியில் இருக்கணும். நாங்கள்லாம் காலேஜில் படித்து மாணவர் அமைப்பில் வந்தவங்க. எப்போ? 52 ஆண்டுகளுக்கு முன்னாடி. புரியுதா? அப்போம்லாம் எங்களுடைய ரூம்மேட் யாருன்னா ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்கள், கம்யூனிஸ்ட் ஆட்கள், திமுகனா திமுக ஆட்கள். அப்போ எம்ஜிஆர் பிரியலை அப்படின்னு நக்சலைட் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இதுதான் அன்றைக்கி இருந்த கட்சி. ஒரு சிலர் சுதந்திரா கட்சி இருப்பாங்க, ராஜாஜி சுதந்திரா கட்சி. ஒரு சிலர் மதுரை பக்கத்தில் பார்த்தா ஃபார்வர்ட் பிளாக் இருப்பாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த கட்சிகள். இன்னைக்கு என்ன, ஒரு கல்லூரி விடுதிக்கு போனால் இவர் நம்ம ஜாதி, அவர் நம்ம ஜாதி, எல்லாம் சேர்ந்து ஒரு ரூமில் இருப்போம். அப்படி வந்துருச்சு. இந்த அரசியல் என்ன பார்க்க முடியும்? ஓட்டுக்கு காசு. நான் சொன்னது தான் கரெக்டுன்னு இவருக்கு பின்னாடி 10 உண்மை இல்லாமல் பொய் சொன்னால் கூட 10 பேர் கத்துறா, அது உண்மையாகிடுது. இதில் என்ன பதில் சொல்ல விட்டுருக்கேன்? பிரபாகரன் அவர்களை வைத்து திரு சீமான் பணம் சம்பாதிக்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலைங்க. நீங்கள் பதில் சொன்னால் அதுக்கு 1000 பதிவு போடுவாங்க. பயப்படல. ஏன் மரியாதை காப்பீட்டு? இங்கே ஏதாவது கண்ணியம் இருக்கா? நீங்கள் பதிவு போட்டாலே போடா வாடாங்கிறான். அவன் நம்மளை விட இப்போ நம்ம அரசியல் பேச கூட இருக்காது. அப்புறம் எதுக்கு நம்ம பதில் சொல்லணும்? இந்த சமுதாயம் அதை கண்டிக்குதா? தமிழ் சமுதாயம் கண்டிக்குதா? சின்னப்ப இஷ்டத்துக்கு போடுறான், அது கண்டிக்குதா? இந்த சோசியல் மீடியா வந்தப்புறம் இஷ்டத்துக்கு அவன் எழுதுறான், வரலாறே திரிக்கிறான். இதில் என்னத்தை நான் சொல்றது? பதில் சொல்ல விரும்பலைங்க. பெரியார்கள் குறித்து திரு சீமான் அவர்கள் பேசியது இன்ன வரைக்கும் சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அதுக்கு திரு சீமான் மன்னிப்பும் கேட்கல, ஆதாரத்தை கேட்டால் அந்த ஆதாரத்தை நீங்கள் தான் கொடுக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் தானே பூட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரு சீமான் சொல்கிறாரு. இன்றைய வரைக்கும் அவருடைய ப்ரெஸ் மீட்டில் தொடர்ந்து பெரியாரை குறித்து திரு சீமான் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இது? ஒன்றும் பார்க்கணுங்க. இப்போ இதுவரைக்கும் சீமான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு நான் போகலை. பெரியார் ஒரு காலத்தில் திமுகவுக்கு எதிராக இருந்தார். அன்னைக்கு பேசுறது, அதே மாதிரி முரசொலியில் கலைஞர் பெரியாரை பற்றி எழுதுறது, அண்ணா பேசுறது எல்லாம் இருக்குது. அப்போ பேசும்போது அது எதிராக தான் வரும். அது பழைய டாக்குமெண்ட்ஸு. இதில் நான் என்ன சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியும்? இல்லை, உண்மையாகவே இப்போ பெரியார் அப்படின்ற ஒரு நபர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தவிர்க்கப்பட முடியாத ஒருத்தராக இருக்கார், ஒரு தத்துவ தலைவராக இருக்கார். அவரை டேமேஜ் பண்ணுறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை எதிர்க்க முடியும் அல்லது பெற முடியுன்ற நோக்கோட செயல்படுறார் இல்லையா? அதனால் கேட்குறாரு. ராஜாஜி தத்துவம் இல்லையா? அவர் குள்ளுகுபட்டர் ஆகிட்டார், மைனாரிட்டி ஜாதி. ராஜாஜி தத்துவம் இல்லையா? அவர் இன்னும் இந்த பிறப்பு தொழில் பார்க்க சொல்லலை. புரிஞ்சுங்களா? அன்னைக்கு கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் அவசரப்படாமல் கேளுங்க. ஒரு மத்திய சர்க்கார குழு போட்டாங்க நேரு காலத்தில். அந்த குழு என்னன்னா, கல்வி திட்டங்கள், கல்வி சாலைகளில், பாடசாலைகளில் காலையில் படிக்கட்டும், மதியத்துக்கு பிறகு அவங்க விரும்பிய தொழில் கல்வியை படிக்கட்டும்னு ஒரு அறிக்கை விடுற. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ராஜாஜி கொண்டு வந்தார். குலத்தொழில் கொண்டு வரல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிறது தப்பு. நான் பிராமின் கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ராஜாஜி சப்போர்ட் பண்ணேன். ராஜாஜியுடைய சிந்தனை படிக்கணும். ஒருத்தர் படிக்க மாட்டாங்க. என்ன அதே பெரியார் ஏன் ராஜாஜி நம்பி போறாரு? நான் கல்யாணம் பண்ண போறேன், நீ தயா காப்பாற்றணும்னு என் தோலை அவங்க யாரையும் நம்பல அனு ஏன் போறாரு? இல்லை, அதே ராஜாஜி சாகும்போது பெரியார் இடுகாட்டு வரைக்கும் அழுகிறாருல,
அப்புறம் அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்க இவ்வளவு பிராமணம் பற்றி பேசும்போதே ராஜாஜிக்கு இவ்வளவு ஈடு கட்டிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அப்படி இப்படியானால தான் அவர் வந்து அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எலக்டிவ்ஸ் வந்தது, ஒரு 6வது பாடம் எப்படின்னா 10, 11 எஸ்எஸ்எல்சிக்கும் 10ஆம் வகுப்புக்கும். அப்போ விவி, தச்சு வேலை, இன்ஜினியரிங், கார்டனிங், நெசவு இவ்வளோலாம் இருந்தது. அது வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க எலக்டிவ் சப்ஜெக்ட். நான் படித்த காலம் அப்பெல்லாம். அப்போ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு ஹிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, அதே மாதிரி டைவர்ஸ் ஃபீல்டு கோர்ஸு சிலபஸில் அந்த மாதிரி நெசவு, இன்ஜினியரிங், தச்சடிக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல, திமுக ஆட்சியில் சொல்லி கொடுத்தாங்கல்ல. நாங்கள் படிக்கும்போது நாங்கள் இந்த +2 வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போனால் பியூசி, அதுக்கு பிறகு பிஏ பிஎஸ்சி சேர முடியும். அந்த காலத்தில் திமுக ஆட்சி காலத்திலேயே மத்தியானத்துக்கு பிறகு எலக்டிவ் சப்ஜெக்டாக இருந்தது 9 எஸ்எல்சி, 10லையும் இப்போ எஸ்எஸ்எல்சி இருந்தது இல்லையா, அதுக்கு ஒரு மார்க் கொடுத்தாங்க. எலக்டிவ்ஸில் ஒரு மார்க்கு இவங்க தான் அதை அந்த அடிப்படை தான் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு வந்து குலத்தொழில் ராஜாஜி மறுதளிச்சாங்க. ராஜாஜி வீட்டுக்கு வந்து தலித் வீட்டு ஆள்கள் எடுத்தாங்கன்னா ஊர்லேயே அவரை புறக்கணிச்சாங்க. என்ன தெரியுமா, உடனே அவர் வந்து தமிழ்நாடு புரியாத மண்ணுங்க, ஒரு நல்ல தலைவர்களை சிந்திக்காதுங்க. நான் சொல்கிறேன், ரெட்டமலை சீனிவாசனையும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரையும் ராஜபாளைய குமார் சார் அவங்க யாரை கொண்டாடுறாங்களா? அவங்க தானே முதல் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். யார்? ஓமந்தூரார். தமிழ் பயிற்சி மொழி அவர் தானே கொண்டு வந்தார். புரியுதா? சமூக நீதி ஒதுக்கீடு முதல் உத்தரவு அவர் தானே போட்டார். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆலய பிரவேசம் அவர் தானே கொண்டு வந்தார். அணைகளை கட்ட திட்டம் அவர் தானே போட்டார். குமாரசாமி ராஜா ஒதுக்குனார் பணத்தை. அவரை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா சீஃப் மினிஸ்டர் இருந்தால் யார் ஒரு நயா பைசா போட மாட்டாங்க. நியாயம் வச்சு ஒரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவ்வளோ சிம்பிள் மண் தெரிக்கும் மிராஸ் சார், அவரை பற்றி யாராவது பேசுகிறாங்களா தமிழ்நாடு அரசியலில்? இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாருமே அவங்களோட காலத்தில் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே காரணம் பெரியார் தான் சொல்லிட்டு இன்னைக்கு திமுக எனக்கு சொல்ல விரும்பலைங்க. நான் அதெல்லாம் அதாங்க உலகம். இன்னைக்கு ஆதியிலேருந்து இவங்க ஒரு இதில் இருக்காங்க, மாயையில் இருக்காங்க தமிழ்நாடு. ஏங்க இன்னைக்கு தமிழகம் இன்னைக்கு எல்லைகள் இருக்கு இல்லையா? தமிழகம் இன்னைக்கு எல்லைகள் அமைஞ்சதா இல்லையா? திருத்தணி அமைஞ்சது இல்லையா? அது யாருக்கு காரணம்? தளபதி கே விநாயகம் அங்கே வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு, மாப்போசி ஃபைட் பண்ணியிருக்காரு. மாப்போசி தான், அதுக்கு மாப்போசி தான். தெற்கல்ல கன்னியாகுமரி நம்முடைய இணை இருக்க யார் காரணம்? கன்னியாகுமரி மாவட்டம் கிடையாது. யார் காரணம்? பிஎஸ் மணி, நேசமணி அவங்க. அதில் அதே மாதிரி செங்கோட்டை திருநெல்வேலி மாவட்ட நம்முடைய கலந்து இந்த மாப்போசி யாரும் கொண்டாட மாட்டேங்காங்கல்ல. அவர் தமிழ் தேசியம்னா அவர் பேசுகிற தமிழ் தேசியம் வேற. ஒன்றுபட்ட இந்த காங்கிரஸ்காரர் அவர் யார் கொண்டாடுறாங்க? ஏதோ தவறான போகையில் இந்த தமிழ்நாடு போகுதுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதாவது பேசுகிறேன் வந்தேரிம்பாங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொல்ல ஏங்க இது ஒன்றுக்கு உதவாத பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்னென்னா இன்னைக்கு எனக்கு ஹிந்தி தெரியலைங்கிறீங்க, டெல்லிக்கு போனால் ஹிந்தி தெரியலைங்கிறீங்க. இது யார் தப்பு? நீங்கள் அன்னைக்கே வந்து தனித்தமிழ்நாடு வாங்கியிருக்கணும். டெல்லி தலைநகர் ஆயிப்போச்சு. நீங்கள் டெல்லிக்கு போனால் ஹிந்தி தான் பேசுவாங்க. பிறகு நீ ஹிந்தி படிக்க வேண்டாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. படிக்கிறவங்க கூட படிக்க முடியல. எங்கள் ஜெனரேஷனில் படிக்க முடியல. நான் சொல்கிறது 60, 70களில் கம்ப்ளீட்டாக எங்கே இப்போ ஹிந்தி எதிர்ப்பு இருந்தனால யாரும் பேசவே கூடாது அப்படி இருந்தாங்க. அப்போ தான் திமுக ஆட்சி வந்தாங்க. இப்போ அங்கங்கே டியூஷன், ப்ரைவேட் டியூஷன் படிக்கிறாங்க ஹிந்தியை. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ டெல்லிக்கு போனால் ஹிந்தி இப்போ இதாக பேசுகிறாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாதா போடாங்கிறீங்க. இந்த முதலமைச்சர் இந்த பீகாருக்கு போனார் நிதிஷ்குமாருக்கு கூட்டத்துக்கு, ஹிந்தியில் பேசுகிறாங்கன்னு டிஆர் ஹிந்தியிலே படித்து நிதிஷ்குமார் சொல்லும்போது சட்டை கூட பண்ணால் நாங்கள் ஹிந்திக்கு பகையாக வாக் அவுட் பண்ணிட்டு வர வேண்டியதானே. எது செய்யணுமோ செய்யக்கூடாது தமிழ்நாட்டை செய்கிறாங்க. செய்ய வேண்டிய செய்கிறது இல்லைங்க, அவ்வளோதான். நான் யாரையும் குறை சொல்லலை, தனிப்பட்ட அவரை சொல்லலை.